விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் ஃபாலோவர்ஸுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். செப்டம்பர் மாதம் 2025 மீன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்க போகுது? இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் உச்சனின் வீட்டில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அமைப்புங்க. மீன ராசிக்காரங்களுக்கு இவர் நல்லது சொல்ல மாட்டார், அந்த ராசிக்காரங்களுக்கு இவர் நல்லது சொல்ல மாட்டார், இந்த ராசிக்காரங்களுக்கு நல்லது சொல்கிறார். நல்லது இருந்தால் கண்டிப்பாக சொல்லுவார்ல. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் உச்சனுடைய வீட்டில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய மேன்மைங்க. ராசி கடுமையான ஜென்மசனி அமைப்புகள் இருக்குது. ஜென்மசனினா என்ன? ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு கலக்கம், பயம், ஏதோ ஒரு விஷயம் நம்ம கையை மீறி போகிறதுன்ற மாதிரியான அமைப்புகள் தசாபுத்தி கை கொடுக்காதவங்களுக்கு. சந்திரனே ஒளியாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் பிறந்தவங்களுக்கு யோக தசாபுத்திகள், லக்னம் லக்னாதிபதி வலுத்தவர்களுக்கு இங்கே தானே திருமணம் நடக்கும், இங்கே தானே சந்தோஷமான அமைப்பு பண்ணுவீங்க, இங்கே தானே பிஸ்னஸ் தொடங்குவீங்க, இங்கே தானே வேலை அமைப்புகள் நல்ல மாதிரி அமையும். எல்லா வகையிலையும் விதியோடும் விதிவிலக்கோடு இருக்கக்கூடிய அமைப்புகளில் உங்களுடைய தனிநபர் ஜாதகத்தில் சந்திரன் ஒளியிலேருந்து இருக்கக்கூடிய அமைப்புகளில் 6-8ஆம் தசாபுத்தி மீனராசிக்காரங்களுக்கு நடக்குது லக்னத்துக்கு அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஜென்ம சனி சற்று கடுமையான நோய் அமைப்புகளை கொடுக்கும், கடன் அமைப்புகளை கொடுக்கும், வேலை இடங்களில் கடுமையான ஒரு மன அழுத்தங்களை கொடுக்கும். ஏன்டா வேலைக்கு போகிறோம் இருக்கும், தயவு செய்து வேலையை விட்டுறாதீங்க அப்படின்னு மாசம் பலன்கள்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும் 8-12 சுபத்துவ அமைப்புகளில் பிறந்த நாட்டை விட்டு வெளிநாட்டில் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க, பிறந்த மாநிலத்தை விட்டு வெளியில் தேடுற அப்படின்றவங்களுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய தன்மை. 7ஆம் பாவகாதிபதி வேற வலுத்திருக்கிறாரு, உச்சமா இருக்கிறாரு. உங்களுடைய ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு மாதிரியான அமைப்பினாலும் கூட அவர் குருவின் பார்வையில் இருக்கார். அப்போ என்ன இருக்கும்? நீங்களே இந்த மாதத்தில் அரசு சார்ந்த அமைப்புகள் ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் சற்று சுணக்கமாக இருக்கும். 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது அப்படி ஒரு சாதகமான நிலை இல்லை. 6ஆம் அதிபதி உச்சனுடைய வீட்டில் இருக்கிறதும் சனியின் பார்வையில் அப்படின்ற தன்மையில் சுமாரான அமைப்பு இருக்குங்க. ஒரு 50 வயதுக்கு கீழ்பட்டவங்களுக்கு வேலை, தொழில், திருமணம், குடும்பம், வாழ்க்கை துணை அமைப்புல 3வது நபரின் தலையீடு அப்படின்ற மாதிரி தன்மை. இளைய பருவத்தினருக்கு காதல் அமைப்புகள் கடுமையான மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும் இப்போ சில அமைப்புகள்ல. இதிலே பெற்றோர்கள் உங்க குழந்தைகளுக்கு மீனராசியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு சுக்கிர தசாபுக்திகள் நடக்குது, சுக்கிரனின் வீட்டில இருந்து தசை நடக்குது. 3, 7, 11, 12ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் தசை நடக்கும்போது இந்த இடத்துல காதல்ல இருப்பாங்க வயதுக்கு ஏற்ற மாதிரி. இந்த அமைப்புகள்லையும் நீங்க லக்னத்தை பார்த்துக்கணும், அவங்க தப்பு பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு. அப்ப இந்த அமைப்புகள்ல இந்த பாவகத்தோட தொடர்புல இருக்கக்கூடிய கிரகங்கள் அவங்களுக்கு புதிய அறிமுகத்துக்கும் வாழ்க்கைக்கு தேவையான சில படிப்பனைகளை கொடுக்குங்க. கடுமையான அமைப்புகள்ல தப்பு பண்ணக்கூடாதுன்னு எப்ப தெரியும்? தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டா தெரியும், தப்பு பண்ணி அவமானப்பட்டுட்டா தெரியும்ல. இந்த மாதிரி அமைப்புகள் நடக்க ஆரம்பிக்கும் வயதுக்கு ஏற்ற மாதிரி. மத்தியம வயதுக்கு மேற்பட்டு இருக்கிறவங்களுக்கு 10ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய தன்மையில், சனி பார்வையில் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறது வேலை தொழில் அமைப்புகளில் மன அழுத்தத்தோட போகும். பணத்தை கையில் கொண்டுட்டு வந்து வீட்டில் சேர்க்கறதுக்குள்ள போதும்னு இருக்குடா சாமின்ற தன்மைகள் அப்படியே 50 வயதுக்கு கீழ்பட்டவர்களுக்கு இருக்கும். 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு அளவுக்கான குடும்பத்துக்கு தேவையான சில அமைப்புகள் விரையும் இருக்கும். ஆனாலும் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, படிக்க வைக்கிறாங்க, ஒரு வீட்டுக்கு பொருளாதார அமைப்புகளை பண்றாங்கன்ற மாதிரியான தன்மைகள் இருக்கும். வயதானவர்களுக்கு நோய் தொல்லைகள் அங்கங்கே எட்டி பார்த்தாலும் கூட கடுமையான தாங்க முடியாத இழப்புகளோ அந்த மாதிரி தன்மைகள்லாம் பெருசா இருக்காதுங்க இந்த கோச்சார நிலையில. என்ன இருந்தாலும் அந்த 6ஆம் அதிபதி 6ல் இருக்கிறது, 8ஆம் அதிபதி அப்படின்ற தன்மைகள் இருக்கும்போது சற்று நோய் தொல்லைகள் வெளியில் எட்டி பார்க்கும். இளைய பருவத்தினராக இருந்தால் வண்டி வாகனத்தில் கவனம், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரணுன்ற மாதிரி விஷயத்த சொல்லுவோம். இந்த தன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கொஞ்சம் பார்த்துக்கங்க. இந்த நேரத்தில் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத நபர்களுடைய அறிமுகங்கள்ன்ற மாதிரியான சில விஷயங்கள் வரக்கூடிய காலகட்டம். இதையும் நீங்கள் சற்று பார்த்துக்கக்கூடிய தன்மைன்ற மாதிரியான விஷயம் இருக்கும். இதில் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. விளையாட்டு அமைப்புகளில் வண்டி வாகனத்தில் போகும்போது ஒரு மாதிரியான அமைப்பு முடிஞ்ச அளவில் இரவு பயணத்தை தடுத்து, முடிஞ்ச அளவுக்கு இரவு பயணங்களில் தவிர்த்துக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரியான சின்ன விஷயத்தில் கவனமாக இருந்தாலே இந்த 7.5 சனியை அப்படியே கடந்து வந்துடலாம்ல. இது மாதிரியான அமைப்பு 3வது நபரை நம்பாமல் இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்க. ஒட்டுமொத்தமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் 2025 வரக்கூடிய தன்மை இளைய பருவத்தினருக்கு ஒரு மாதிரியான அமைப்புகளும், வயதானவர்களுக்கு ஒரு மாதிரியான அமைப்புகளும், மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு வேலை, பொருளாதாரம், குடும்பம் சார்ந்த அமைப்புகளில் லேசான ஒரு நெருடலோடு அப்படி கடந்து போகக்கூடிய ஒரு சுமாரான மாதமாகவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் 2025 நிச்சயமாக இருக்கும்.